குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் வீடான மிதுன ராசி மற்றும் லக்னத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புதனை அதிபதியாக கொண்ட இந்த வீட்டுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மிருகஸ்ரீடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 3 பாதங்கள் இருக்கு. புத்திசாலித்தனமா அவங்களுடைய காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேசுவாங்க, இல்லாட்டி ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. லாஜிக்கல் திங்கர். இவங்க எப்பவுமே 2 விதமா அவங்களுடைய செயல்களை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி எப்பவுமே இவங்க கிட்ட ரெடியா இருக்கும். ஆனா அவங்க அதை தான் பண்ணுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இவங்க புதுசா பிளான் சி போட்டுட்டு இவங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமா அவங்க சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. மல்டிபிள் பிசினஸ் பண்ணுவாங்க. இவங்க பிசினஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்தோன்னவே பெருசா அடிபடுவாங்க, பெருசா தோல்வி அடைவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு லெசனை கத்துக்கிட்டு இவங்க ரொம்ப சக்சஸா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்கின் அலர்ஜிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய வீட்டில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்பவுமே அவங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க கிட்ட நீங்க அதிகாரமா ஒரு விஷயத்த செயல்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எப்பவுமே நடக்கவே நடக்காது. இவங்க கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா இவங்களை கண்டிப்பா அன்பா வழி நடத்தினீங்கனாலே போதும். இந்த வருஷம் குரு அதிசார பயிற்சி பெற்று இருக்கிறதுனால மிதுன ராசி லக்னத்துக்கு இது நல்லதா கெட்டதான்னு சொன்னா கண்டிப்பா இது கெட்டதுதான். மிதுனத்துக்கு குரு பாதகாதி ஸ்தானத்துல இருக்காரு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அதிசார பயிற்சி பெற்று தன்னுடைய பார்வையை 5, 7, 9ஆம் வீட்டுல பார்வையை செலுத்துறாரு. முக்கியமா குருவோட பார்வை 8ஆம் வீடான மகரத்தை பாக்குறதுனால அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குறாரு. குரு இருக்கிற இடத்த மேன்மைப்படுத்த மாட்டாரு, ஆனா பாக்குற இடத்த பலப்படுத்துவாரு. சோ 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் சொல்றேன். அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே கஷ்டம், வம்பு, வழக்கு, பிரச்சனை, கடன் இதெல்லாமே நிறைய இருக்கும். குரு பார்க்குற இடத்த எப்பவுமே வளர்த்தி விடுவாரு. ஸோ பொதுவாக இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க லக்னக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால ஸோ பெண்களுக்கு கண்டிப்பா யூட்ரஸ் பிரச்சனைகள், யூட்ரஸ் எடுக்கிற மாதிரியான கோளாறுகள் இதெல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். இஷ்யூஸ் எல்லாமே கவனமா பார்த்துக்கோங்க. முக்கியமா கடன் வாங்கக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு பிஸ்னஸ்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. முக்கியமா அடுத்த வருஷம் மே வரைக்குமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பிஸ்னஸ்ல பண்ணக்கூடாது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னால யாரையாவது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறக்கூடிய காலம் இது. அதனாலதான் நான் சொன்னேன், யாராவது உங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணக்கூடாது. ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டவே கூடாது. இது எல்லாமே இப்போ உங்களை தேடி வரக்கூடிய காலம். ஸோ கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒரு காரியத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணி போனீங்க அப்படின்னா சக்சஸ்ல முடியும். லக்கி நம்பர் 5 and 6. ஸோ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு குபேர யோகத்தை தரும். நன்றி, வணக்கம்.